ஸோ ஜாவா பேக்எண்ட் சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ இதுக்காக நான் புது கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நியூ கிளாஸ் லைக் ஜாவா ஓவர்லோட் மெத்தட் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட சோர்ஸ் ஃபோல்டர் வந்து ஜாவா சீரீஸ், தென் எஸ்ஆர்சி, பேக்கேஜ் நேம் வந்து சீரீஸ் 1. ஓகே, தென் எனக்கு மெயின் மெத்தட் வேணும், அதனால இந்த பாக்ஸை நான் டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்த்துடலாம். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா லைக் 2 or more மெத்தட்ஸ் எனக்கு சேம் நேம்ல அப்பியர் ஆகுறது. ஸோ 2 or more மெத்தட்ஸ் வித் தி சேம் நேம். லைக் ஒரே நேம்ல ரெண்டு மெத்தட் இருந்தாலே எனக்கு எரர் சொல்லும். அப்படி இருக்கிறப்போ எப்படி நான் மெத்தட் ஓவர்லோடிங்கை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை யூசிங் தி டிஃபரெண்ட் சிக்னேச்சர்ஸ். ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்குமே டிஃப்ரெண்டான சிக்னேச்சர் இருக்க போது, சிக்னேச்சர் இன் த சென்ஸ் லைக் நம்பர் ஆஃப் பேராமீட்டர், இல்லைன்னா டேட்டா டைப் ஆஃப் பேராமீட்டர், இல்லை அப்படின்னா லைக் ஆர்டர் ஆஃப் தி பேராமீட்டர். இது மூணையும் வச்சு நம்ம சிக்னேச்சரை மாத்திக்கலாம். லைக் ஒவ்வொரு மெத்தடும் வேற வேற மெத்தட் அப்படின்னு நம்ம கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஆர்டர் ஆஃப் பேராமீட்டர். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர்லோடிங்க்கு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு மெத்தட்குள்ள இன்னொரு மெத்தட் போடக்கூடாது. நெஸ்டட் மெத்தட் ஜாவால சப்போர்ட் ஆகாது. ஸோ லைக் மற்ற லாங்குவேஜ்ல சப்போர்ட் ஆகும், மேபி ஜாவா ஸ்கிரிப்ட் அதில் சப்போர்ட் ஆகும். நான் என்னோட மெயின் மெத்தட்குள்ள இன்னொரு மெத்தட் போட மாட்டேன். ஸோ நான் மேலே இல்லைன்னா என் மெத்தடோட எண்டிங்ல போட்டுக்குவேன், ஆனால் என் கிளாஸ்க்குள்ள தான் போடணும். ஸோ லைக் நான் இங்கே போயிட்டு அந்த மெத்தடை பப்ளிக்காவே வச்சுக்கிறேன். பப்ளிக் லைக் வாய்டுன்னு கொடுத்துக்கிறேன் அதோட ரிட்டர்ன் டைப்பை. ஸோ டெமோன்னு அந்த மெத்தட் நேம் நான் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே நான் system dot out dot println இதனா மெத்தட் வித் டிஃபால்ட் பேராமீட்டர், லைக் டிஃபால்ட் மெத்தட்னு கூட சொல்லிக்கலாம். என்கிட்ட எந்த பேராமீட்டருமே இல்லை, ஸோ இது வந்து டிஃபால்ட் மெத்தட்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம்ல மெயின் மெத்தட்குள்ள. இந்த எரர் எதுக்காக அப்படின்னா, லைக் என் மெயின் மெத்தட்குள்ள இந்த ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணணும், இதை ஸ்டாட்டிக்கா மாற்றணும். இல்லை அப்படின்னா என்னோட கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸும் நம்மளுக்கு தெரியும். கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள் நேம், தென் நியூ கீவேர்ட், கன்ஸ்ட்ரக்டர் கால். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். ஸோ இங்கே நான் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். லைக் ஓபிஜே டாட் டெமோ அப்படின்னு கால் பண்ணுறேன். கண்ட்ரோல் எஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு டிஃபால்ட் மெத்தட் அப்படிங்கிற சென்டென்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதே நேமில் இன்னொரு மெத்தட் கொடுக்குறேன். லைக் பப்ளிக்காகவே கொடுத்துக்கிறேன். வாய்டு தான் ரிட்டர்ன் டைப்பு. லைக் வேணும்னா நான் இன்டிஜர்னு கொடுத்துக்கிறேன் ரிட்டர்ன் டைப் டெமோ. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, லைக் 2 இன்டிஜர் வேல்யூ வாங்குறேன். இன்டிஜரில் ஏ அண்டு இன்டிஜரில் பி வாங்கிக்கிறேன்.
system dot out dot println method with two parameters. Like நான் A, B ன்னு வாங்கிக்கிறேன். A plus B. ஸோ இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஜெக்ட் வச்சு. ஆனா இந்த இடத்துல ரெண்டு இன்புட்டை நான் வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். ஓகே, ஒன்றும் இல்லை. இங்கே நான் ரிட்டர்ன் டைப் இண்டிஜர்னு கொடுத்துருக்கேன்ல, இங்கே எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை, அதனால எரர் காட்டுது. ஸோ ரிட்டர்ன் லைக் வாட் எவர் நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் இண்டிஜராக நான் ரிட்டர்ன் பண்ணணும். A பிளஸ் பியை கூட ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா ஏ கூட ரிட்டர்ன் பண்ணலாம். எனக்கு வர ஆன்சர் தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இங்கே எந்த டேட்டா டைப் கொடுக்குறேனோ அந்த டேட்டா டைப்பில் ஒரு வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணணும். எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் கொடுத்துக்கலாம். எந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகணுமோ அதை நான் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் A பிளஸ் பின்னு கூட கொடுத்துக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ அகைன் நான் போயிட்டு ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே எனக்கு ரன் ஆகுது. A பிளஸ் பி லைக் 10 பிளஸ் 20 13 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேம் டேட்டா லைக் சேம் மெத்தட் நேம்ல ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுவே சிக்னேச்சர் சேமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எரர் வந்திருக்கும். அகைன் நான் என்ன பண்றேன், இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்றேன் சேம் நேம்ல. இதோட ரிட்டர்ன் டைப் நான் வாய்டுன்னே வச்சுக்கிறேன். ஸோ டெமோவே தான். இங்க நான் நம்பர் ஆஃப் பேராமீட்டரை மாத்துறேன். லைக் int a கமா int b கமா int c. ஸோ system dot out dot println method with three parameters. ஸோ a plus இதை wrap பண்ணிக்கலாம் ஒரு parenthesisல, like a plus b plus c. ஸோ let's see இதை நான் again கால் பண்ணணும்ல. சேம் ஆப்ஜெக்ட் டாட் டெமோ சிக்னேச்சர் மட்டும் ஆர்குமெண்ட் மட்டும் எனக்கு மாறப்போகுது. 2,6,7. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர் மாத்தியாச்சு. டேட்டா டைப் மாத்துவோமா? ஸோ லைக் ஆல்ரெடி இருக்கிற பேராமீட்டர்லேயே நான் டேட்டா டைப் மாத்துறேன். பப்ளிக் வாய்ட் டெமோ. நான் ஸ்ட்ரிங் வாங்குறேன், ஸ்ட்ரிங் நேம் வாங்குறேன், தென் இண்டிஜர்ல ஏஜ் வாங்குறேன். ஸோ அகைன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மெத்தட் வித் டிஃபரண்ட் டேட்டா டைப் அஸ் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா லைக் மை நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் நேமை பிரிண்ட் பண்ணுவேன். அகைன் நான் கால் பண்ணணும்ல மெத்தடை. ஸோ ஆப்ஜெக்ட் டாட்
டெமோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்குறோமோ அப்போ ஃபர்ஸ்ட்னா ஸ்ட்ரிங் வேல்யூ தான் கொடுக்கணும். இந்த ஆர்டரை மாத்திடக்கூடாது. என் பேராமீட்டர் எந்த ஆர்டர்ல வாங்குறேனோ அதே ஆர்டர்ல தான் கொடுக்கணும். ஸோ செகண்ட் இன்டிஜர் கொடுத்துட்டேன். ரைட் கிளிக், ரன் எஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ மை மெத்தட் லைக் மை நேம் இஸ் அனு. லைக் இங்கே போயிட்டு நான் தாரணின்னு கொடுத்தேன் அப்படின்னா மை நேம் இஸ் தாரணி அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் சேஞ்ச் த ஆர்டரும். நான் இன்டீஜரை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஸ்ட்ரிங்கை செகண்ட் போட்டுக்கலாம், டபுள் யூஸ் பண்ணலாம், வாட் எவர். ஸோ இதுதான் ஜாவால மெத்தட் ஓவர்லோடிங்.